தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள இறைவாக்கை நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்ட நம்பிக்கையால், நம்மீது கொண்ட அன்பினால் நாம் யாரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அழியாமல் நிலைவாழ்வு பெறுவதற்காக தன்னுடைய ஒரே மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த மகனை எப்படி அன்பு கூர்ந்தார் என்றால், எப்படி அனுப்பினார் என்றால், ஆதியாகமத்திலே தொடக்க நூல் புத்தகத்திலே கடவுள் ஆண்டவர் இயேசு ஆதாமையும் ஏவாளையும் படைத்து சிங்கார வனத்திலே அவர்களை அமரச் செய்து, இந்த கனி மரத்தை மட்டும் தின்னாமல் மற்ற எல்லாவற்றையும் அனுபவியுங்கள் என்று சுதந்திரமாக அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த இறைவன் அவருடைய சொல்லை மீறி ஏவாள் அந்த மரத்து கனியை தின்றால் தான் நிர்வாணமாக இருப்பதை உணர்கின்றாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று முதல் ஆண்டவர் இயேசு அவர்களை வெளியே சிங்கார வனத்திலிருந்து அனுப்பி, உங்களை மீட்பதற்காக ஒரு மகனை நான் அனுப்புவேன் என்று அவர்களுக்கு ஆணையிடுகின்றார். அந்த ஆணையின் நிமித்தமாக தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-18 வரை உள்ள இறைவாக்கியத்தில் ஆண்டவர் இயேசு எவரும் அழியாமல், தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரியே, தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார், நம்மீது அன்பு கொண்டார். அந்த மகனை தனக்கு பலியாக, நம்முடைய பாவங்களுக்கு பலியாக கடவுள் கொடுக்கின்றார். ஏனென்றால் அவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் ஒருபோதும் அழிவுரை விட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இரண்டாவது வார்த்தையாக எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லுகின்றார் பாருங்கள். இந்த உலகத்தின் மீது நான் தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, அதிலிருந்து மீட்பதற்காக கடவுள் அவரை உலகிற்கு, தன்னுடைய மகனை உலகிற்கு உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக, நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக கடவுள் தம் மகனையே உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர். இன்றைய வார்த்தைகள் இதுதான். 3 விதமாக கொடுக்கின்றார் கடவுள். முதலில் ஆண்டவர் இயேசு நீங்கள் அழிவுறாமல் இருக்க தொடக்க நூல் புத்தகத்திலே ஆதாம் ஏவாளை ஆரம்பித்து உங்களுக்கு மீட்பதற்கு ஒரு மகனை ஏற்பாடு செய்வேன் என்று சொன்ன இறைவன் தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு ஒரு சாதாரண மனிதனாக உருவெடுத்து பிறக்கச் செய்து நம்மை மீட்க செய்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் ஊர் கூடி தேர் இழுப்பது, தேர் திருவிழா கொண்டாடுவது இன்றைய காலகட்டங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மூவொரு இறைவன் இதனை அரங்கேற்றியதே மீட்பு பெருவிழாவாக, திருவிழாவாக கொண்டாடுவதற்காக தான் தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அனுப்புகின்றார்.
மூவொரு இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய காரணமே நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும், அந்த மீட்பின் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் அனுப்புகின்றார். மூன்றாவதாக, இறைவனின் அழைப்பை ஏற்காமல் தான் தோன்றி தனமாக வாழ்ந்த மக்களை தன்னுடைய உரிமை சொத்தாக ஆக்குவது இறைவனுக்கு இலக்கு. அந்த இலக்கை அடைய முதலில் கடவுள் அனுப்பிய கருவிதான் மோசே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்கள் பார்வோன் மன்னனிடத்திலே அடிமைத்தலையில் இருந்த பொழுது மோயிசனை அழைத்து, என்னுடைய மக்கள் பார்வோனின் மன்னனிடத்திலே அடிமையிலே வாழ்ந்து கொண்டு தினம் தினம் வேதனைப்படுகிறார்கள், துன்பப்படுகின்றார்கள், துயரப்படுகின்றார்கள், அவர்களை மீட்க நீர் ஒரு கருவியாக போக வேண்டும் என்று மோசே அன்று பழைய ஏற்பாட்டிலே மோசேவே ஆண்டவர் இயேசு அனுப்புகின்றார். புதிய ஏற்பாட்டிலே அந்த இலக்கை உண்மையாக்கியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தான் மிகவும் அன்பு செய்த மகனையே பலி கொடுத்து மானிட மக்களை மீட்க துணிந்தவர்தான் கடவுள் இயேசு கிறிஸ்து. இதற்கு அடிப்படை காரணம், ஒன்று கடவுளுடைய அன்பு, இரண்டாவது இயேசுவினுடைய அருள், மூன்றாவது இயேசுவினுடைய சிலுவை பலி. இவைத்தான் மூவொரு இறைவன் பெருவிழாவின் பேருண்மைகளாக நாளைய தினம் நாம் கொண்டாடவிருக்கின்ற மூவொரு இறைவனுடைய பெருவிழாவின் அடையாளமாக கடவுளினுடைய அன்பு, இயேசுவினுடைய அருள், இயேசு சிலுவையில் பலி, இவை மூன்று தான் இருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மூவரும் ஒரே சித்தம், ஒரே ஞானம், ஒரே வல்லமை கொண்டு இருப்பதால் இவர்கள் மூவரும் மூன்று கடவுள் அல்ல, ஒரே கடவுள். படைக்கும் தந்தை மகன் வழியாக ஆவியின் நிறைவில் பூமியை படைத்தார், பராமரித்தார், பாதுகாத்து வந்தார். தந்தையின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்த இறைமகன் பூமிக்கு வருகின்றார், வாழ்கிறார், துயர் உறுகிறார், மரித்து உயிர் பெறுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகின்றார். தொடக்க நூல் புத்தகத்திலே ஆதாம் ஏவாளை பார்த்து அவர் சிங்காரவனத்திலே அவர் கொடுத்த அந்த நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்தார்கள். அவர்களை மீட்பதற்கு உங்களை நான் வெறுமனே விட்டுவிட மாட்டேன், உங்களை மீட்பதற்கு என்னுடைய மகனை அனுப்புவேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த மகன் வழியாக இந்த உலகத்திலே நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. அந்த மீட்பின் அடையாளமாக தந்தை மகன் மூவொரு ஆவியினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் தந்தை மகன் தூய ஆவி மூவொரு கடவுளாகிய ஆண்டவரினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழிய வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வல்லமையுள்ள இறைவன், இரக்கம் நிறைந்த இறைவன் கடந்த வாரத்தில் பெந்தகோஸ்து பெருவிழா தூய ஆவியின் கொடையால் நம்மை நிரப்பினார். இன்று மூவொரு கடவுள் வழியாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று சொல்ல ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையை உற்று நோக்குவோம். அவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.